முத்துப்பட்டு கதையை முடித்ததும் இளவரசி தன் இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்து கோபத்துடன் சத்தமாக பேசினாள். நிறுத்துங்கள், முட்டாள்தனமான கதை. கிளி எப்படி பேசும்? விளக்கு எப்படி வரங்களை கொடுக்கும்? இது வெறும் கற்பனை என்றாள். மற்றவர்களின் அழகான கதைகள் அவளை ஈர்க்கவில்லை. ஆனால் முத்துப்பட்டின் கதை அவளது பகுத்தறிவை தூண்டி கோபத்தில் பேச வைத்தது. மகள் பேசியதைக் கண்ட அரசன் தன் சபதத்தின்படி முத்துப்பட்டுக்கே இளவரசியை திருமணம் செய்து வைப்பதாக முடிவு செய்தார். வேதாளம் கதையை கூறி முடித்த பின் யார் புத்திசாலி என்று கேள்வி கேட்டது. வேதாளமே, அந்த 3 இளவரசர்களில் முத்துப்பட்டுதான் மிகவும் புத்திசாலி. முதலிருவரும் வெறும் கற்பனை வளம் நிறைந்த கதைகளை சொல்ல முயன்றனர். அவர்கள் கதையின் தரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினர். ஆனால் முத்துப்பட்டு அவளை பேச வைப்பதையே கவனம் வைத்தானன். எனவே இலக்கை அடைவதற்கான வழியை திட்டமிட்டு தேர்ந்தெடுத்தவன் அவன் மட்டுமே. அதனால் முத்துப்பட்டுவே சிறந்தவன் என்றான். மன்னனின் பதிலை கேட்ட வேதாளம் புத்திசாலித்தனத்தை ஒப்புக்கொண்டாலும், வேதாளமே, மீண்டும் வாய் திறந்து பேசினாய் என்று கூறி தனது மாயசக்தியால் மீண்டும் மரத்தில் ஏறி தொங்கியது. கதையின் நீதி: புத்திசாலி என்பவர் வேலையின் தரத்தை மட்டும் பார்ப்பதில்லை, இலக்கை அடைவதற்கான சரியான உத்தியை தேர்ந்தெடுப்பவரே உண்மையான புத்திசாலி.